இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு தமிழ்நாடு முன்னிலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1985 வந்திருக்கும். இந்த சட்டத்துக்கு கீழே கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல சிறப்பாக இருக்கு. 2022ல 80% இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 88% உயர்ந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் தமிழக முதலமைச்சர் இங்க பேசியிருக்காரு. நார்கோட்டிக்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 வந்திருக்கும். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது 1986 வந்திருக்கும். அது இல்லாம 1933 அப்படிங்கிறது ஹெல்ப்லைன் ஓகேங்களா, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவை ஒரு போதை இல்லா இந்தியாவாக உருவாக்கணுங்கிற இலக்கு 2047க்கு நம்ம வச்சிருக்கோம். நாஷா முக்து பாரத் அபியான் அப்படிங்கறத 2047ல அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட்டாகவும் இருக்கு சரிங்களா. இதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பாக்குறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்றைய திருக்குறள் ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது உள்ள முதலை இழந்துவிட காரணமான செயலை அறிவுடையார் மேற்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ பின்னாடி ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயத்த கைவிடுறது அந்த அறிவுடையவர்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. திருக்குறளின் 463 அதிகாரம் தெரிந்து செயல்வகை அப்படிங்கிற அதிகாரம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஓ மாநாடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மீட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. சமீபத்துல அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வம்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. சோ அந்த ஒரு பேக் டிராப்ல நடக்கக்கூடிய மீட்டிங் அப்படிங்கறதுனால முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்க போறாங்க. சோ யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், சைனாவோட ஷி ஜின்பிங் எல்லாருமே வந்து இருக்க போறாங்க. இந்த மாநாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படிங்கறத நம்மளால எதிர்பார்க்க முடியும். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உட்பட சுபாஷ் ஷெரீப் உட்பட எல்லாருமே வர போறாங்க சரியா. சோ எங்க நடக்க போகுது அப்படின்னா சீனாவோட தியான்ஜின் அப்படிங்கிற நகரத்தில் நடக்க போகுது. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 31 அந்த டேட்ல வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாநாடா தான் இருக்க போகுது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நாட்டின் முதல் ஏஐ ஆளில்லா போர் விமானம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆளில்லா போர் விமானம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே இந்த பிளையிங் வெஜ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா கால பைரவ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா, கால பைரவ் அப்படிங்கிறதா இதனுடைய பேர் சரியா. ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம், நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். ஆகஸ்ட் 23 ஏன்னா ஆகஸ்ட் 23 2023 அப்பதான் நிலவோட தென் துருவத்துல போய் நம்மளோட சந்திராயன் 3 வந்து தரையிறங்கிருக்கும். அதை சிறப்பிக்கக்கூடிய வகையில நம்ம ஆகஸ்ட் 23 நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம் சரிங்களா. அந்த வகையில நமக்கு பாரதிய விண்வெளி நிலையம், பாரதிய அந்தாரிக் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இந்தியாவுக்குன்னு சொந்தமான விண்வெளி நிலையம். இதை 2035க்குள்ள நிறுவனம் அப்படிங்கிறது இந்தியாவோட இலக்கு. அதனோட ஒரு மாதிரி வடிவத்தை வந்து இஸ்ரோ வந்து வெளியிட்டு இருக்காங்க சரியா. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் 1982ல சல்யூட் 7 அப்படிங்கிற விண்வெளி நிலையத்தை வந்து ரஷ்யா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப், ஜப்பான், கனடா இவங்க எல்லாரும் சேர்ந்து 1998ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது 2030 வரைக்கும் செயல்பாட்டுல இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2021ல சைனா என்ன பண்ணிருப்பாங்கன்னா தியாங்காங் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் யார் யார் எப்பப்ப கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத டேட்டாவா இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா. சோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.